ஆவாரம் பூவினுடைய பலன்களை பார்க்கலாம். ஆவாரம் பூவை பச்சையாகவும் சாப்பிட்லாம், அந்த பூவை பயன்படுத்தி டீ போட்டும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு சரி செய்யப்படுது, ரத்தம் சுத்தப்படுத்தப்படுது, தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படுது, உடல் கழிவுகள் நீக்கப்படுது. ஆவாரம் பூவை தயிரோட சேர்த்து முகத்தில் பூசுறதுனால முகம் பொலிவாகுது. ஆவாரம் பூ பொடியை உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனால உடம்புலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் இல்லாமல் போகுது. காய்ச்சலுக்கு இந்த பூவை கஷாயம் போட்டு கொடுக்கறதுனால உடம்புல இருக்கக்கூடிய தொற்றுக்கள் இல்லாமல் போய் காய்ச்சல் சீக்கிரம் சரியாகுது. சிறுநீரக தொற்றுக்கு இது சிறந்த மருந்து அமையுது. ஆண்களுக்கு இது ஆண்மை அதிகரிக்குது. பெண்கள் சாப்பிட்றதுனால பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை கோளாறுகள் சரி செய்யப்படுது. கண் பார்வை அதிகரிக்கும், முடி உதிர்வு குறையும், உடல் சூடு தனியும், மூல நோய் குணமாகுது. ஆவாரம் பூவினுடைய இலைகளை நல்லெண்ணெயில் வதக்கி கட்டுறதுனால சர்க்கரை புண்கள் ஆறும். இத்தனை நன்மைகள் இருக்கிறதுனால தான் அப்போவே சொன்னாங்க, ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ